நம்ம நினைத்தது நடக்கணும் அப்படிங்கிறது அது ஒரு கலை. அதாவது யோக கலையில் அது ஒரு பகுதி. இந்த நிறைய யூடியூப் சேனலில் இந்த பேப்பரில் இதை எழுதுனா அப்படி நடக்கும், இதை பண்ணுனா அது நடக்கும், இதை கையில் வச்சுக்கிட்டா அது நடக்கும், நினச்சது நடக்கும் அப்படியெல்லாம் சொல்கிறதெல்லாம் அது ஒரு சைல்டிஷான விஷயம். அந்த மாதிரி பண்ணுறது இப்போ நம்ம அதை பற்றி பேசல. நினைத்தது நடப்பதுங்கிறது யோக கலையில் இருக்கிற ஒரு பகுதி. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அசைவுக்கும் ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி ஏதோ ஒருத்தங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்குது. அதாவது நினைத்தது நடப்பது அப்படிங்கிறது நம்மளோட எண்ணங்களுக்கு நம்ம உயிர் கொடுக்கறது அப்படிங்கிறது தான். பிறப்பு எப்படி சந்தோஷமான விஷயமோ அதே மாதிரி இறப்புங்கிறது ஒரு துன்பமான விஷயம். அதே மாதிரி தான். அதனால தான் நம்ம நினைக்கிறது நடக்கும்போது நமக்கு சந்தோஷம் கிடைக்குது, நடக்காத போது துன்பம் வருது. அதாவது நம்ம எண்ணங்களுக்கு உயிர் கொடுத்து அதை செயலாக மாற்றும்போது நம்ம நினச்சதை நிறைவேறுது, ஒரு பிறப்பு நிகழ்கிற மாதிரி. அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அதுவே நடக்காத போது அது தனக்குள்ளேயே அந்த எண்ணங்கள் இறக்கும்போது அது நமக்குள்ளே ஒரு வலியை கொடுத்துருது. அந்த விஷயம் நடக்கலை அப்படின்னு சொல்லி அது தனக்குள்ளேயே அந்த எண்ணங்கள் இறக்கும்போது அந்த வலியை நம்மளால் தாங்கிக்க முடிய மாட்டேது. அதனால தான் அந்த விஷயம் நமக்கு துன்பத்தை கொடுக்குது. அதாவது நம்ம எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. அதனால் நமக்குள்ளே வர ஒவ்வொரு எண்ணத்து மேலே நம்ம கவனம் அதிகமாக இருக்கணும். அதை அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த எண்ணத்துக்கு உயிர் கொடுத்து செயலுக்கு கொண்டு வர முடியும். நான் இந்த கான்செப்டை பற்றி தொடர்ந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி வீடியோ போடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பார்ட் 2. பார்ட் 1 ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதாவது நன்கு உழுது பக்குவப்படுத்த விளைநிலத்தில் தான் எந்த ஒரு உணவையும் விளைவிக்க முடியும். அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் நம்ம நினைத்தது நடக்கணும்னா அதுக்கு மனம் வலிமையானதாக இருக்கணும். அதுக்கு உண்டான சில பயிற்சிகளை பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.